சகோதரர்கள் மௌலவி ஷேக் முகமது இஸ்மாயில் அவர்கள் உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل وأصحاب سيدنا محمد صلاة دائمة بدوام ملكنا. اللهم انزله المقعد المقرب عندك يوم القيامة. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله: ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العظيم. நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கருணையினால் ஒரு புனிதமான மஜ்லிஸில் நம்மை எல்லாம் திரளாக ஒன்றிணைத்திருப்பது போல், நாளை சுவனம் பூங்காவில் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமித்து செய்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சிறு கலிமாவின் அடிப்படையிலே வாழ்ந்து இந்த உலகில் இருந்து உயிர் பெறுகின்ற தருணத்திலும் அந்த உயர்ந்த கலிமாவை உரைத்தவர்களாக நமது உயிர் மூச்சுக்களை அவிழ்க்க செய்வானாக. நமது கடைசி பேச்சுக்களை முடிக்க செய்வானாக. மிகுந்த கண்ணியமும் சங்கையும் நிறைந்த இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டு சில பாக்கியங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகை புரிந்தேன். ஹசரத் அவர்கள் பேச வேண்டும் என்று அன்பு கட்டளையாக பணித்து விட்டார்கள். மிக உயர்ந்த உஸ்தாதுமார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சபையிலே ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறி நான் அமர்ந்து விடுகின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை அவன் பொருந்தி கொண்ட சபையாக கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா நாம் வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதியையும் எல்லா விதமான சுபிட்சமான நல்வாழ்வையும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய சந்ததிகள் இந்த உம்மத்தினுடைய அத்துணை பேருக்கும் அல்லாஹ் தஆலா நின்று நீடித்து நிலைபெற செய்தருள்வானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்மை சிறிது காலம் படைத்திருப்பது, அல்லாஹ் அதனுடைய நோக்கத்தை குறிப்பிடுகின்ற போது, தபாரக்கல்லதி பியதில் முல்க், யாருடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்து நிறைந்தவன், மிக உயர்ந்தவன். அவன் அனைத்து விஷயங்களின் மீதும் சர்வ வல்லமை படைத்தவனாக மிகப்பெரிய பேராற்றல் நிறைந்தவன் என்று சூரத் முல்க் என்ற தபாரக்கல்லதி சூராவின் முதல் ஆயத்திலே கூறிவிட்டு படைத்த நோக்கத்தை குறிப்பிடுகின்றான். ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்தான் படைத்தான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல் செய்கிறார்கள், நற்செயல்கள் புரிகிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த குறுகிய கால வாழ்வு என்று அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய அந்த கொஞ்ச கால வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவனமும் சிந்தனையும் இன்றைய பொழுது என்னுடைய வாழ்விலிருந்து என்ன நல்ல அமல்கள் ஏற்பட்டது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் எப்படி நம்முடைய பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் பெருக்குவதிலேயும்
அதிகப்படுத்துவதிலேயும் அதிக கவனமும் அக்கறையும் எடுத்துக் கொள்கின்றோமோ அதே போன்று திடீரென்று நாம் கண்மூடி விட்டால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் என்ன தயாரிப்புகளை செய்திருக்கின்றோம், சேகரித்திருக்கின்றோம், அங்கே நம்முடைய வாழ்வு நிம்மதியாக அமைய வேண்டுமானால் அதற்கு இந்த உலகத்திலே நாம் என்ன அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்றிருக்கின்றோம் என்பதிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி அந்த சிந்தனையை தூண்டுவதற்காகத்தான் இது போன்ற மஜ்லிஸுகள் நல்லடியார்களின் மூலமாக, உயர்ந்த ஷேகுனா உஸ்தாதுமார்கள் மூலமாக நடத்தப்படுகிறது. இன்றைக்கு பரபரப்பான வாழ்விலே எல்லா விதமான லக்ஸரியான லைஃபை நாம் இந்த துனியாவிலே பெற்று மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் எல்லோருக்கும் நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் அதை தேடி அலையக்கூடியவர்களாக, பல கட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் தோல்வி கண்டவர்களாகத்தான் எல்லோரையும் நாம் பார்க்கின்றோம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய, மனிதன் விரும்பக்கூடிய அந்த மன நிம்மதி, அந்த அமைதி என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா தூய திருமறையிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவின் மூலமாகவே தத்துமையின்னல் குலு, உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவான முறையிலே நமக்கு தெரிவிக்கின்றான். இந்த ஒற்றை வரிதான் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட வல்லதாக, எல்லா விதத்திலேயும் நம்மை அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அடைவதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த அல்லாஹ்வினுடைய நினைவு கூறல் மாத்திரம்தான். எனவே ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறிக்கொண்டு திக்ர் செய்து கொண்டு உள்ளத்தாலும் நம்முடைய உடல் உறுப்புகளாலும் அவருடைய நினைவு நம்மை ஆளுமை செய்யுமானால், அல்லாஹ்வினுடைய உணர்வு நம்முடைய உள்ளத்தை ஆளுமை செய்ய தலைப்பட்டு விட்டால் எல்லாம் அவருடைய பேரின்பத்திலே நாம் திளைத்து மிகப்பெரிய அளவிற்கு இந்த உலகத்திலேயும் நிம்மதியை நாம் பெற்றுவிடலாம். கண்மூடியதற்கு பிறகும் நாம் கபரிலேயும் வறுமையினுடைய வாழ்விலையும் நிம்மதி அடைய முடியும் என்பதுதான் யதார்த்தமான அல்குர்ஆன் நமக்கு காட்டி தரக்கூடிய அற்புதமான வழிகாட்டலாக இருக்கிறது. உஸ்தாதுமார்கள் இன்னும் விரிவான முறையிலே உங்களுக்கு விளக்கம் தருவார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ்வினுடைய தொடர்போடு, அவருடைய நினைவோடு எல்லா நேரங்களிலேயும் நிலைகளிலேயும் நாம் மறந்தாலும் நம்முடைய உள்ளம் மறந்து விடாமல் அல்லாஹ்வினுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த மனோபக்குவத்தையும் அனுபவத்தையும் அடைந்து பேரின்ப அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நல்லருள் புரிவானாக. அதற்குரிய வாய்ப்பையும் நசீபையும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்கள் நம் சந்ததிகள் யாவருக்கும் நிறைவாக வழங்கிடுவானாக. ஹக் சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஸிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த ஹஸரத் அவர்கள் திக்ருடைய சிறப்புகளை பற்றி நம்முடைய பாசமிகு மௌலானா முரளி முகத்தை பார்த்து உபதேசம் செய்வார்கள். பின்பு தொடர்ந்து மஜ்லிஸ் பரிபூர்ணமான முறையில் அதற்குடைய திருவாவோடு நிறைவேறும். எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் யாரெல்லாம் வர வேண்டிய இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் சீக்கிரமாக வந்து சேர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. உங்களுடைய தொடர்பில் உள்ளவர்களை அழைத்திருந்தால் அவர்களை வெகு விரைவில் வந்து கலந்து கொள்ளும்படி நீங்கள் போனின் மூலமாக அழைப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும். இதே தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் இப்பொழுது பயானாக